நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் 11வது வசனம் வரை வாசிக்கலாம். ஏசாயா 55 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்படியானால் கர்த்தருடைய நினைவுகளை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நினைவுகள் நம்மை குறித்து எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஸோ கர்த்தருடைய நினைவுகள் எப்படி இருக்குது என்று ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால், மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய நினைவுகள் நம்மை குறித்து உயிர்ப்பிக்கிறதாக உருவாக்குகிறதாக இருக்கிறது. ஆமென். முளைக்க பண்ணுகிறது. அப்படின்னா மழை பெஞ்ச உடனே அந்த புல்லு வெளியெல்லாம் உடனே முளைச்சுதான் அது என்ன ஆகும், நிறுத்த முடியாது யாரும். அந்த பசுமையாக தோன்றுகிற அந்த விதைகளை நாம் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. அப்படிதான் தேவனுடைய நினைவுகள் நம்மை குறித்து எப்படி இருக்கிறது என்றால், நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நினைவுகள் உடையவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் உருவாக்குகிறவர், சிருஷ்டிகர்த்தர். அவருக்கு பேரே என்ன? சிருஷ்டிகர்த்தர். நம்மை குறித்து நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் காணலாம். அதற்கு முன்பு நம்மை குறித்து தேவனுடைய நினைவுகள். ஆண்டவர் உங்களை பத்தி என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, உயர்வா நினைச்சிருக்காரு, உருவாக்கணும்னு நினைச்சிருக்காரு, உயிர்ப்பிக்கணும்னு நினைச்சிருக்காரு. மிக முக்கியமா, நீ அழியணும்னு அவர் நினைக்கவே இல்லை. திருப்பமாக சொல்றேன், நீங்கள் அழிந்து போக வேண்டும், நீங்கள் நிர்மூலமாக வேண்டும், நீங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்ற நினைவுகள் தேவனுக்கு கிடையாது. உன்னை உருவாக்க வேண்டும். இப்ப நீங்க ஒரு பிள்ளைய வயிற்றுல சுமக்கிற தாயாரா இருக்கிறீங்க, இல்ல உங்க பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி தகப்பனா இருக்கீங்க. அப்ப என்ன நினைப்பீங்க? அந்த பிள்ளை பிறந்து உடனே அழிஞ்சிடணும்னு நினைப்பீங்களா? என்ன நினைப்பீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பீங்க? அந்த பிள்ளை உருவாகி வளர்ந்து அது நல்ல நிலைமைக்கு உயர்வான இடத்துல அது அமரணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். ஆமென். நம்ம அவ்வளவு நல்லவங்களா? அல்லேலூயா. நம்ம அவ்வளவு நல்லவங்களா? கடவுளை காட்டிலும் நல்லவங்களா? இயேசுவை காட்டிலும் நம்ம நல்லவங்களா? நம்மளே நம்ம உருவாக்க, நம்முடைய வித்துக்கள் உருவாக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது உயர்வான இடத்துல இருக்கணும், வாழணும், என்றைக்கு கண்ணுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கணும்ன்ற நினைவுகள் வைத்திருப்போமானால், நம்மை விட நல்லவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் போது நம்மை குறித்து அவர் எப்படி அழிவுக்கான நினைவுகளை கொண்டிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை குறித்து நம் உயர்வான நினைவுகள், அதான் வானத்தை பார்க்கலும் பூமி எவ்வளவு உயரமா இருக்குது, அப்படிப்பட்ட உயர்வான நினைவுகளை உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த உயர்வான எண்ணங்கள் எல்லாம் உன்னை உருவாக்குகிற பாதைகள். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஒரு விஷயம், ஆண்டவர் நினைக்கவே இல்லை,
ஆண்டவர் என்னை பற்றி யோசிக்கல, அவர் என்னை மறந்துட்டாரு, அவர் என்னுடைய அழிவை அவர் விரும்பி இருக்காரு. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் அதை இன்றைக்கு விட்டு விடுங்கள். நம்மை அழிக்கிறவர் அல்ல, நம்மை உருவாக்குகிறவர். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, நீங்க துன்மார்க்கனுடைய அழிவை கூட தேவன் விரும்பல. ஆமென். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க, விசுவாசத்தோடு நான் பேசுறேன். துன்மார்க்கனுடைய அழிவை விரும்பாமல் அவனுடைய மன திரும்புதலையே விரும்புகிறவன். கெட்டவனுடைய அழிவு நம்ம என்ன நினைப்போம், கெட்டவன் அழிஞ்சு போகட்டும், அவனால 4 பேர் கெட்டு போறான், அவனால கெடுதி தான் நடக்குது, இவெல்லாம் அழிஞ்சு உயிரோடு இருக்கிறதுக்கு அழிந்து போகட்டும் நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனா தேவன் சொல்றாரு, அந்த கெட்டவனை கூட அவன் மனம் திரும்பணும், அவன் அழியணும்னு நினைக்கிறேன் ஆண்டவர். ஆமென். எப்படிப்பட்ட எண்ணங்கள். அப்ப நீங்க ஏதோ ஒரு சின்ன நன்மைகள் செஞ்சிருக்கலாம், அந்த கெட்டவனே அழியக்கூடாதுன்னு நினைச்சா உங்களை அழியணும்னு நினைப்பாரா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை குறித்து உயர்வான எண்ணங்கள் வச்சிருக்கார், உயர்வான நினைவுகள் வச்சிருக்கார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அழைக்கிறார், அவர் நினைவுக்குள்ள வாழுவதற்கு, அவர் நினைவுகளை விசுவாசிப்பதற்கு. ஆமென். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல நீங்க விசுவாசிக்கிறதுக்கு அல்ல, அதுல வாழ்றதுக்கு இல்ல, அவர் என்ன நினைச்சிருக்காரோ அந்த நினைவுல வாழ்வதற்கு என்று உங்களை அழைக்கிறவரா இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்கள் பேரில் தரும்படி நான் உங்கள் பேர் நினைவா இருக்கிறேன். அது தீமைக்கானது அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த திங்கிங் அண்ட் தாட்ஸ் தான். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துக்கு பல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. யாருக்கு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட எண்ணத்தை ஒப்பு கொடுக்காதவனுக்கு. அல்லேலூயா. உங்கள் சிந்தனையில உங்க எண்ணங்களை கர்த்தர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கலன்னா உங்களுக்கு பல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். அது எல்லாம் எப்படி வரும் என்றால் தேவனை விசுவாசிக்க முடியாத அளவுக்கு வரும். ஆமென். ஆண்டவரை விசுவாசிக்க முடியாத அளவுக்கு தான் எண்ணங்களின் போராட்டங்கள் வரும். அல்லேலூயா. எவன் ஒருவன் என் எண்ணத்தை நான் யோசிக்கிறது இல்லை ஆண்டவரே, உங்களுடைய யோசனையில வாழ விரும்புறேன், ஏன் நினைவுகள் அல்ல ஆண்டவரே, உங்க நினைவுல இருக்க விரும்புறேன்னு சொல்றானோ அவனுக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அவன் விசுவாசமா பெற்றுக்கொள்வோம், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆனா இந்த மைண்ட் கண்ட்ரோல் இதை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 10. இது ஒரு போராட்டம், இது ஒரு யுத்தம். எங்க நடந்துட்டு இருக்குது? உங்க மைண்ட்ல நடந்துட்டு இருக்குது. என்ன யுத்தம்? தேவனை விசுவாசிக்க முடியாத எண்ணங்கள். உங்க சூழ்நிலைகள்ல தேவனை விசுவாசிக்க முடியாத எண்ணங்கள். ரெண்டு கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லாரும் எடுத்து கண்களை பார்த்து உங்கள் எண்ணங்களில் உங்கள் எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த மைண்ட் எண்ணங்கள்ல தான் பாவமும் வருது, எண்ணங்கள்ல தான் உங்களுடைய வெற்றியும் இருக்குது. இந்த உலகத்தால எழுதி எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு எழுதி போட்டுப்போம் உலகத்துல இருக்கவே. சரிங்களா? ஆனா உண்மையிலே இந்த மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல தான் உங்களுடைய ஆசீர்வாதமே அடங்கி இருக்குது. 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கிறேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். சில மேட்டிமையான சிந்தனைகள் கர்த்தரை அறிய முடியாம தடுத்துருதான். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. ஆமென். சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றவன் எதையுமே கத்துக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே தெரியலன்றவன் தான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும். இயேசு ஒண்ணுமே தெரியாதவன்ட்டு போனாரு. எல்லாம் தெரியலவனா அவனுக்கு ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. அல்லேலூயா. பேதுட்ட போகும்போது பேதுரு சொல்ற, நான் பாவியான மனுஷன், எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நான் பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு சொல்றான். அல்லேலூயா.
நீ தான் என் ஆளை மேய்க்க போறேன்றாரு ஆண்டவர். I am the empty, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றவன் தான் ஆண்டவருக்கு தேவை. அவனுக்கு தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்க முடியும். யாரெல்லாம் சூஸ் பண்ணாரோ அவர்கள் எல்லாரும் பலவீனமானவங்க, அவங்க எல்லாரும் ஆண்டு சொல்ற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானதை தெரிந்து சோ ஆண்டவரை அறிவதற்கு எது தேவை அப்படின்னா தாழ்மை ரொம்ப அவசியம். மேட்டிமையை நிர்மூலம் பவுல் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிற கர்த்தரை அறிய முடியாம இருக்கிற மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், பாவ எண்ணங்களோ இல்ல வேற எந்த எண்ணத்தையோ உலக எண்ணங்களோ எந்த எண்ணத்தையும் நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள சிறைப்படுத்துகிறேன், அவருடைய கண்ட்ரோல்ல ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை காவந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை காவந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார், என்னை பூசி காயங்கள் ஆற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதி தளிரே, எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை காவந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். ஆமென். செகண்ட் திங், நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் சிந்தனைகள். ஆமென். முதல்ல சொன்னேன், ஆராதனை சமயத்தில் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, சிந்தனையை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் விசுவாசத்தையும் சிதைக்கிற பல விஷயங்கள் உலகத்துல இருக்கு. என்ன தெரியுமா? மனிதர்கள் தான். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் முதல்ல சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டது என்று சொன்னேன். அவரை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சிந்தனையை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப இந்த சிந்தனையை என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகத்தின் சிந்தனைக்கு நேராக திருப்பக்கூடாது, உலக மக்களின் எண்ணங்களுக்கு நேராக திருப்பக்கூடாது, கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மிக முக்கியமாக இன்னைக்கு ஒரு அருமையான தேவ மனுஷன் நாம் தியானிக்க போகிறோம். யோபு முதல் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 16வது வசனம். யோபு முதல் அதிகாரம் 7லிருந்து 16. யாராவது வாசிக்கலாம்? கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதை சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக வா, தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆனால் அவனுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருக்கு சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே குசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுதுகிறது போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில்
சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டியல் கருவினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வெள்ளையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தையர் 3 பவுன்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கற்கள் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில அழிவை உண்டு பண்ணினது தேவனா சாத்தானா? ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியாமல் சாத்தான் அதை யோபுவோட வாழ்க்கையில் செய்தானா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் அனுமதித்தார் என்று நாம் அறிகிறோம். இந்த இடத்துல தேவன் அனுமதித்தார். ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? யோபு சரியாக ஜெபிக்கவில்லையா? யோபு சரியாக பழி செலுத்தவில்லையா? யோபு தேவனுக்கு பயந்து வாழவில்லையா? அப்படின்னா யோபு ஆண்டவரே அந்த சொல்ற யுத்தமனும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவனாக இருந்த போதிலும் ஆண்டவர் அதை அனுபவித்தார். அதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சில நேரம் இன்னைக்கு நமக்கு பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை சந்திக்கும் போது நீங்கள் சரியாக ஜெபிக்கவில்லையா அப்படின்னா, சரியா தேவனுக்கு பிரியமா இல்லையா அப்படின்னா, பாவத்தினால் மட்டும் உங்களுக்கு தண்டனை வருவதில்லை, உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதில்லை, உங்களுக்கு போராட்டங்கள் வருவதில்லை. யோபோட வாழ்க்கையில பாவத்துல தான் வந்துச்சா அப்படின்னா பாவத்தினால வரல. அல்லேலூயா. யோபு செய்த பாவத்தினால இது வந்துச்சா அப்படின்னா அப்படி இல்லை. ஆனா டிஸ்ட்ராயர், அதாவது அழிக்கிறவன் உங்கள் வாழ்க்கையில் சிலவற்றை அழிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கும். அது தேவன் அனுமதித்தார் என்றால் அதிலிருந்து உங்களை தப்புவிக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலையில போட தேவன் அனுமதிச்சாருன்னா அதை தப்புவிப்பாரு. ஆமென். சிங்கத்துல போட அனுமதிச்சாருன்னா தப்புவிப்பாரு. யோபுக்கு நெருக்கம் வர அனுமதிச்சாரு, தப்புவிச்சாரு. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு மிக முக்கியமாக யோபுவை குறித்து தேவனுடைய நினைவு அவர் அழிய வேண்டும் என்று இருந்ததா அப்படின்னா இல்லை. ஆனா அழிய வேண்டும் என்று அழிக்க வேண்டும் என்ற நினைவோடு தேவனத்துல வந்தது சாத்தான் தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப அழிக்க வேண்டும் என்ற நினைவோடு இருந்தவனிடத்துல ஆண்டவர் அனுமதிக்காமல் இருக்கலாம். ஆனா நம்முடைய மிகவும் உயர்வான விசுவாசம் புடமிடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் பொன்னாக விளங்க வேண்டும். இப்ப என்ன வந்து சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான்னா, எப்படி ஆண்டவர் சொல்றாரு உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிறான் அப்படின்னா, உத்தமன் விசுவாசம் உத்தமம், விசுவாசம் உண்மையா இருக்கிறான் யோபு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அப்ப சாத்தான் என்ன சொல்றான், நீங்க எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருக்க வரையும் அவன் நல்லா விசுவாசமா தான் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வாதமா இருக்கிற வரையும், அவன் ஆசீர்வாதமா இருக்கிற வரையும் உங்களுக்கு நல்ல விசுவாசியா தான் இருப்பான். அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து பாருங்க, அவன் உங்களை விசுவாசிக்கிறானா? அல்லேலூயா. விசுவாசி கேட்டது அதுதான். ஆசீர்வாதமா இருக்கிற வரையும் அவன் வந்து உங்களை விசுவாசிப்பான். அந்த ஆசீர்வாதத்தை வேணா எடுத்து பாருங்க, அவன் விசுவாசிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் யோபுவின் விசுவாசத்தை சோதிக்க தான் இடம் கொடுத்தார், அழிக்க இல்லை. இது சோதனை. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ற, அந்த சாத்தான் வந்து அவன் யோபுவோட எல்லா ஆஸ்திகள் பிள்ளைகள் எல்லாவற்றின் மேல கை வைக்கிறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னபடியே யோபு விசுவாசத்திலிருந்து விலகவில்லை. ஆமென். யோபு என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஆமென். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சோ விசுவாசம் புடமிடுதல் தேவன்
செய்கிற ஒரு காரியமாக எப்பொழுதும் இருக்கிறது. இந்த விசுவாச புடமிடுதல்ல தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நமக்கு நிரூபிக்கிறார். யோபுக்கு ஏன் இதை அனுமதிச்சார்னா, விசுவாச புடமிடுதல் மட்டும் இல்லை, அவருடைய ஆல்மைட்டி பவரை யோபுவுக்குமே புரிய வைக்க நினைச்சார் ஆண்டவர். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்க ஆண்டவர் நினைத்தார். ஹல்லேலூயா. சோ இரண்டாவது, இந்த தேவன் அனுமதிக்கிற அந்த பாதையில தேவன் ஞானத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். தேவனுடைய வழிகளை ஆராய முடியுமானா முடியாது. அதனால ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் சொல்லி யோபு சொல்றாரு. தேவன் நம் வாழ்க்கையை அனுமதிக்கிற காரியங்களை நம்ம ஆராய் நம்முடைய புரிதலுக்கு எட்டாததாக இருக்கும், நம்முடைய ஞானத்துக்கு எட்டாததாக அந்த காரியங்கள் இருக்கிறது. ஆமென்.